ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சண்டேயில் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். எஸ், சென்னை சென்ட்ரலில் தான் அங்கே இருக்கேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகிறோம். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா டபுள் டெக்கர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டைம் கரெக்டாக 7 ஆயிடுச்சு. 7:25 ட்ரெயின் எடுத்துருவோம். மிச்சத்தை ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரெயின் பக்கத்துலேருந்து மிச்சத்தெல்லாம் பேசலாம். வாங்க போகலாம். ஏசி டபுள் டெக்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது. ட்ரெயின் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது. பாட்டமில் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். இங்கேருந்து தரையோடு அப்படியே பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்ல சில்னஸாக தாங்க இருக்குது. மேலே அப்பர் டெக் போமா? இது அப்பர் டெக். அப்பர் டெக் வந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். மேலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் அப்பர் டெக்கும். நாம் இன்றைக்கி இந்த ஏசி டபுள் டெக்கரில் ஏசியில் புக் பண்ணல, செகண்ட் சிட்டிங் தான் புக் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து புதுசாக அந்த நான் ஏசியில் செகண்ட் சிட்டிங் கோச் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா இந்த கோச் வந்து எப்படி என்ன கோச் கொடுத்துருக்காங்கன்றதை போய் பார்ப்போம். மோஸ்ட்லி LHP தான் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ட்ரெயின் கொஞ்சம் கும்பலாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக பார்த்தேன் ஏசி கோச் இல்லை. உள்ளே போய்ட்டு வரப்போ பேசஞ்சர் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ வந்து சீட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தாங்க இருக்குது. நான் புக் பண்ணுறப்ப செகண்ட் சீட்டிங் புக் பண்ணுறப்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதுவுமே ஃபுல்லாகிடுச்சு. நான் நேற்று செக் பண்ணேன். நேற்று செக் பண்ணுறப்ப டிக்கெட் ஃபுல்லாக தான் இருந்தது. சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் நம்மளை இன்றைக்கி புல் பண்ணக்கூடிய லோக்கோ ராயபுரம் WAP7. எஸ், அந்த லோக்கோமோட்டிவ் தான் நம்மளை இன்றைக்கி கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் புல் பண்ணக்கூடியது. ஏசி டபுள் டெக்கரில் வந்து உங்களுக்கு கோச் டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேங்க. ஏசி கோச், அதாவது டபுள் டெக்கர் கோச் பார்த்தீங்களா, அது வந்து மொத்தம் 8 கோச் கொடுத்துருக்காங்க. C1 to C8 வரைக்கும். அதே மாதிரி நமக்கு செகண்ட் சிட்டிங் தானே புதுசாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கோச் கொடுத்துருக்காங்க. LHP கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணது என்னென்னா புது கோச் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இது ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ட்ரெயினோட கோச் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தாங்க. ஏன்னா இதில் வந்து செகண்ட் சிட்டிங்கை கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அன்ரிசர்வ் இதில் கிடையாது. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் உதய எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏசி டபுள் டெக்கர் ப்ளஸ் வந்து செகண்ட் சிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் கிடையாது. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ப்ளஸ்னால் வந்து பிருந்தாவனில் போகிற கும்பல் கொஞ்சம் இதாகும். ஏன்னா பிருந்தாவனில் நான் ஆல்ரெடி ட்ராவல் வீடியோ பண்ணியிருக்கேன். செம்ம ஜாம்பாக்டாக இருக்கும், பயங்கர கும்பலாக இருக்கும். அதாவது அரக்கோணம் தாண்டதுக்கப்புறம் தான் கும்பல் ஏறும். அதில் அந்த இது இருக்க கொஞ்சம் பேர் இதில் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிசர்வேஷன் பீப்புள் இதுக்கு மாறுவாங்களே. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இதுவும் ட்ராவல் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். கரெக்டாக 7:25க்கெலாம் நம்ம எடுத்தாச்சுங்க நம்ம ட்ரெயினை. எடுத்து வச்சுட்டேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி எக்ஸ்பிரஸ் நிற்கிது.
பரவாயில்ல. இந்த 10 ரூபாய்க்கு இந்த இட்லி ஓகே தான். சாம்பார் விட்டுருக்கான். Central to Shalimar Express, super fast express. ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 15 minutes டிலேவோட அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ அங்கங்கே சிக்னல் இஷ்யூ ஆனால் தான் சின்ன சின்ன டிலே. அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக காட்பாடி தாங்க. ஸோ இடையில எந்த ஜங்ஷனுமே கிடையாது. டேரெக்டாக காட்பாடி தான் அடுத்து போய் நிற்பாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து எல்ஹெச்பி ட்ரெயின் மோஸ்ட்லி எல்லா ட்ரெயினுமே வந்து 130 கொடுத்துட்டாங்க. பட் இந்த ட்ரெயின் வந்து 110 தான் போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அது டபுள் டக்கர் கோச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட கெப்பாசிட்டி வந்து 110 தான். நம்ம இருக்கிற இந்த கோச் வந்து எல்ஹெச்பி செகண்ட் சிட்டிக்கு அது 130 போகும். பட் பின்னாடி இருக்க அந்த டபுள் டக்கர் கோச் இருக்குல்ல, அது 110 வரைக்கும் தான் கெப்பாசிட்டி. ஸோ அதனால் ட்ரெயின் 110 தாங்க போகுது. 110 கூட ரீச் ஆகல. 108, 105. ஸோ அந்த மாதிரி மீடியமான ஸ்பீடில் தான் போகிறாங்க. 100 to 105 அவ்வளோதான். அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. இருக்கிற பேசஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து பிருந்தாவனோட கோடிங் ஊரில் நிற்கும். நம்ம டபுள் டக்கருக்கு நிற்காது. அதே மாதிரி பிருந்தாவன் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ட்ராவல் டைம் எடுத்துக்கிறான். சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும். இந்த டபுள் டக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5.25 மணி நேரம் தான் எடுத்துக்கிறான். அவனோட ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போயிடுறான். நீங்கள் பிருந்தாவனில் போகிறதோட ரிசர்வேஷன் செகண்ட் சிட்டி போகிறீங்கன்னா இந்த ட்ரெயினில் போகிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் ஏறிட்டு இந்த ட்ரெயினில் அந்தளவுக்கு ஏற மாட்டாங்க. ஏன்னா அது அன்ரிசர்வ் கோச் கிடையாது அப்படின்றதுனால ஒன்லி ரிசர்வேஷன் கோச் அப்படின்றதுனால ரிசர்வேஷன் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. அதான் ஏறிக்கலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் சண்டே ட்ராவல் பண்ணுறேன். ரிசர்வேஷன் கோச்லேயும் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறுறாங்க. C2 20 C1 21 GRD 22. எப்பயுமே காட்பாடியில் நல்ல ஒரு க்ரௌட் இருக்கும் ட்ரெயினில் ஏறுறதுக்கு பேசஞ்சருக்கு.
காட்பாடியிலேருந்து வண்டி எடுத்தாச்சுங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கும்பல் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த அண்டர்சர் டிக்கெட் எடுத்து ஏறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ எங்கள் கோச்சில் எல்லாம் எங்கள் ட்ரெயின், நான் இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், இந்த ட்ரெயினில் நிறைய பேர் ஏறிட்டு இதில் அண்டர் ரிசர்வேஷன் நிறைய பேர் கேட்குறாங்க இதில் அண்டர் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்ட்டு. அது இல்லை அப்படின்ற பட்சத்தினால எல்லாமே இறங்கிறாங்க. பாதி பேர் எல்லாமே பிருந்தாவனுக்காக தான் நிற்கிறது எல்லாமே பிருந்தாவன். இப்போ ஒரு ஃபேமிலி குரூப் கூட ஏறினாங்க. அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏறிட்டாங்க, ஏறினதுக்கப்புறம் தான் யோசிச்சாங்க. ஏறினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க, இது அண்டர்சர் இருக்குது தானே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க இது ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏறிட்டாங்க. பட் என்ன பண்ண முடியும், ஏன்னா கும்பல் ட்ரெயின் எடுத்துருச்சு, இறங்கவும் முடியாது. இந்த ட்ரெயினுக்கு வந்து நிறைய பேத்துக்கு அது இன்னும் நிறைய பேத்துக்கு பப்ளிக்காக தெரியல. அதாவது இந்த ட்ரெயின் வந்து ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது, அண்டர் ரிசர்வேஷன் இல்லைன்றது நிறைய பேத்துக்குன்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பூர், வாணியம்பள்ளி அப்படியே வரிசை எல்லா ஸ்டாப்புமே நின்றுட்டு தான் போவோம். ஏன்னா அடுத்து வந்து எல்லாமே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க கவரேஜுக்கு அப்புறம். அடுத்து ஆம்பூர், வாணியம்பாடி, இப்போ கிருஷ்ணராஜபுரம், குப்பம்னு சொல்லி அப்படியே வரிசை எல்லா ஸ்டாப்புமே நின்றுட்டு தான் போகிறாங்க. வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஆம்பூரில் ஃபேமஸாக அந்த பிரியாணி. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா ஆம்பூரில் வந்து அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 20 நிமிஷம் டிலேவோட ஆம்பூர் வந்திருக்கோம். ஸோ ஆம்பூருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி இருக்குது. இனிமேல் அப்படியே எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மக்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிருந்தாவனுக்காக வெயிட் பண்ணுறவங்க தான். ஸோ இந்த செகண்ட் சிட்டிங் இருக்கும், எல்லாமே ஏறிடுறாங்க, மிடில் அப்படியே ஏறிடுறாங்க. கும்பலாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், அடுத்து வாணியம்பாடியில் சந்திக்கிறோம். வாணியம்பாடி
வாணியம்பாடி வந்திருக்கோம். 21 நிமிஷத்துக்கு டிலே. அந்த டிலே அப்படியே மெயின்டைன் ஆகுது. பிக் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன், அங்கங்கே டிலே ஆகுது. ஏன்னா சிக்னல் இஷ்யூனால அங்கங்கே ட்ரெயின் நிப்பாட்டிடுறாங்க. அடுத்தடுத்த ஸ்டாப்பில் எப்படி பிக் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஜோலார்பேட்டை ஜங்ஷன். ஒரு 20 நிமிஷம் டிலேவோட அதே டிலேவோட ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு ரூட்டு பிரியும். இங்கேருந்து நமக்கு அப்படியே பெங்களூர் ரூட்டில் போயிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது சேலம் அந்த ரூட்டில் கனெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த ரூட்டையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இப்போயும் சரிங்க, நிறைய பேர் இப்போ கூட ஒருத்தர் நான் வீடியோ எடுக்கும் கூட கேட்டுட்டு இருந்தார். இது பிருந்தாவனா, இதில் ஜென்ரல் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து இதில் போகலாமா ட்ராவல் பண்ணலாமான்லாம் கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, சீக்கிரம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதில் வந்து ஒன்று அன்ரிசர்வ் கொடுத்துருக்கணும். ஸோ கொடுக்கல. ஏன்னா உதயோட கம்பேர் பண்ணுறப்போ கோயம்புத்தூர் உதயம் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுத்துக்குமே அன்ரிசர்வ் கிடையாது, ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும் தான். ஸோ ரிசர்வேஷன் இருக்கிறதுனால மக்களுக்கு ஆனால் தெரிய மாட்டேங்குது. இப்போயும் என்னோட கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்குது. அப்படி ட்ரெயின் வருது. ஒரு ட்ரெயின் கிளம்புது, நம்ம ட்ரெயின் கிளம்புது, ப்ளஸ் இங்கே ஒரு ட்ரெயின் வருது ஜோலார்பேட்டையில். அட் அ டைமில் 3 ட்ரெயின். இன்டர்சிட்டி உள்ளே வரோம். கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி. நம்ம வெளியே போகிறோம். இந்த ட்ரெயின் இப்போ லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மந்த்து. இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். 130 பறக்குங்க இந்த வண்டி. இந்த ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வண்டியோட வேகமாக வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக போகும் இந்த வண்டி. ட்ரெயின் இன்னொன்று நமக்கு முன்னாடி கிளம்பிட்டாம இருங்க. முடிச்சிட்டாங்க அவன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே போடுறேன். கோயம்புத்தூர் தாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் நம்ம வண்டி ஸ்பீட் எடுத்துருக்கு. நிறைய ரேஸாக இருக்கும் போல இருக்கு. ஸ்பீட் எடுத்துக்கலாம்.
டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. ஒரு 25 நிமிஷம் டிலேவோட குப்பம் ஸ்டேஷன் வந்திருக்கோம். அடுத்து வந்து நமக்கு பங்கார்பேட்டை தான். வெயில் பொழக்குதுங்க அந்த ஸ்டேஷனில். ஏன்னா இங்கே அந்த நிழலுக்கான இது ஷெட்டெல்லாம் இல்லையா, இப்போ தான் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் வீட்டில். நம்ம ரொம்ப ஃப்ரண்ட்டில் வேறு நிற்கிறோமா, முடியல ஒன்றும். ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறேன். இப்போ வந்து 11:30க்கே வெயில் இந்த மாதிரி பொழக்குது. பயங்கர வெயிலாக இருக்குது. பார்ப்போம், பெங்களூர் போனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து குப்பம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு கும்பல் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஜோலார்பேட்டில் ஒரு சில பேர் ஏறினாங்க. அவங்களாம் அந்த குப்பம் ஸ்டேஷனில் இறங்கினாங்க ஆந்திராவில். அதுக்கப்புறம் அதுவுமே ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் நிற்கிறேன் ஃபுல்லாகவே கொஞ்சம் கோச் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சென்டரில் எங்கள் கோச் சீட்டு ஃபுல்லாக இருக்குது. பட் உள்ளே நிற்கிற ஆளுங்கள்லாம் யாருமே பெருசாக இல்லை. பட் வந்து உள்ளே இருக்க கோச்செல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, சீட்டே ஃப்ரீ ஆகிடுச்சு. பங்கார்பேட் ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. அஃபிஷியலாக கர்நாடகாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கர்நாடகாவுள்ள வர முதல் ஸ்டேஷனு தான் பங்கார்பேட். ஒரு 25 நிமிஷம் டிலேவோட பங்கார்பேட் ஜங்ஷன் வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து கேஆர் புரம் தான் அடுத்து நமக்கு அடுத்த ஸ்டாப். கேஆர் புரம். கேஆர்புரம் வந்திருக்கோம். ஸோ அதே இந்த ஒரு டிலேவோட தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் டிலேல தான் அப்படியே தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கும்பல் கேஆர்புரத்தை தாங்க இறங்குறாங்க. முக்கால்வாசி கும்பல் இங்கே தான் இறங்குறாங்க. பேலன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் கண்டோன்மெண்ட்டில் இல்லாட்டி கேஸ் மோஸ்ட்லி கண்டோன்மெண்ட்டில் இறங்கிடுவாங்க. அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்குறோம் அவர் கொடுத்துட்டாரு. நான் ட்ரெயினில் ஏறுறேன்.
52 minutes டிலேவோட பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற கும்பல் இறங்கிட்டாங்க ஒரு மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி அந்த கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு கூட ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க உள்ள. கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து டிலேன்னு சொன்னோம் 20 நிமிஷம். இப்போ அடுத்த ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறப்ப ஒன்று இயர்லேயே போயிடுவாங்க, இல்லாட்டி ஆன் டைம் ரீச் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்லாக் டைம் இருக்குது, ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. KSR பெங்களூரு. ஜேர்னி எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கரெக்டாக 1:10க்கெலாம் வெளியே இறக்கி விட்டாங்க. ஆன் டைம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாலும் நான் அந்த க்ளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு அடுத்து நமக்கு வேறு ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும். எண்டு கார்டை நான் வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே போய் கொடுக்குறேன். ஏன்னா பெங்களூரில் வந்து நான் வெளியே எண்டு கார்டு எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஸோ வெளியே போய்ட்டு எண்டு கார்டு கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா அன்ரிசர்வ் பீப்புள் வந்து நிறையா அதில் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. பட் அந்த அளவுக்கு பிருந்தாவனில் இருக்க ஆக்குப்பை ரொம்ப இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாம் பேக்டாடான்னு இல்லை. ஸோ இதில் அவரேஜாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இதில் அன்ரிசர்வ்லேன்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. ஒரு சில பேர் பரவாயில்லன்னு சொல்லி ஏறிடுறாங்க. அதுதான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வண்டி சூப்பர் ரன்னு, செம்ம ரன்னாக இருந்துச்சு. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ இப்படி தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.